நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோட்டென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜனவரி 2 முதல் ஜனவரி 8 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசியை குரு பகவான் பார்க்குறார், ராசிநாதன் செவ்வாயை பார்க்குறார் ரிஷபத்தில் இருந்து. அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். சரி, பணவரவு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி வந்து அமர்ந்திருக்கிறார். 2-11 லிங்க் இருந்தாலே ஒரு நல்ல வருமானம் வரும்னு அர்த்தம். அதையும் தாண்டி 2ஆம் இடத்து அதிபதி குரு 5இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், திருப்திகரமான ஒரு சூழல், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மற்றபடி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, இந்த விருச்சிக ராசிக்கு குழந்தைகளுடைய நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, 5ஆம் இடம் புத்திர புத்திரி ஸ்தானம். 5ஆம் இடத்தில் 5 குடையவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போ புத்திரக்காரகன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்னு சொன்னால், உங்கள் புத்திரர்களுடைய அதாவது பிள்ளைகளுடைய நிலைகள், அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும், பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, விருச்சிக ராசிக்கு உத்தியோகம், தொழில், வேலைவாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் பார்க்குறார். உங்களுக்கு ராசிநாதன் பார்க்கிறார். ஆதலால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரியல் எஸ்டேட், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தில் உயர் பதவி வகிப்பவர்கள், மற்ற பிரிவினை அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே, பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும். அலுவலகத்தில் வழக்கமாக செய்கிற பணி உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு வேலை பளு எதுவும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு சலுகைகள் நிறைய கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் மிக பிரமாதமாக இருக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசின் மூலமாகவோ தனியார் துறை மூலமாகவோ கடன் உதவிகளை பெற்று தொழிலை நல்லா விரிவாக்கம் செய்து நல்ல ஒரு வாடிக்கையாளர்களை கவர்ந்து நன்றாக உழைத்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேலைவாய்ப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் சிறப்பாக செல்வதால் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நல்ல தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க, தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12இல் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். ஆன்மீகம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கோயில் குளங்கள்னு போவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலருக்கு உறக்கம் வராது. ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு உறக்கம் வராது. மற்றபடி வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப
நல்லாவே இருக்கும். 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேலை பார்க்குற இடத்துல அதாவது வருமுன் காப்போம்ன்ற மாதிரி சூதனமாக நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். 6ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு அஷ்டலட்சுமி யோகத்தை வழங்க இருக்கிறார். இந்த சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, மற்றபடி இன்டர்நெட்டு போன்ற பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அதை வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.